படிப்பு தான் உங்களுக்கு சொத்து, படிப்பினால் தான் வளர முடியும். இன்னைக்கு இந்தியா வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது இதனால தான். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, வட இந்தியாவில் நிறைய பேர் இங்கே வேலைக்கு வந்திருக்காங்க. ஏன் வட இந்தியாவில் இங்கே வேலைக்கு வராங்க? இங்கே உள்ளவங்க இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. அவங்களால அந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே வட இந்தியர்கள் வராங்கன்னா வட இந்தியாவில் இந்த மாதிரி கல்வி வளர்ச்சிக்கு வருது. அவங்க சரியாக பண்ணலை, சரியாக கவனிக்கலை. அங்கே இருந்த அரசாங்கம் எல்லாம் இன்னைக்கு அது வளர்ந்துட்டு வரணும். இதுக்கு மேலே தான் நம்ம ஏற்கனவே நம்ம இருந்த தலைவர்கள் நம்மளை வளர்த்து விட்டு இருக்காங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக படிக்க வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பை பெற வேண்டும். உங்களால் உங்கள் வீட்டுக்கும் இந்த நாட்டிற்கும் நல்ல உபயோகமான மாணவர்களாக நீங்களாம் இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை பெரியவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் ரொம்ப நேரம் பேசி உங்களுக்கு போராடி பண்ணு தெரியல, ஆனால் இருக்க சொல்ல வேண்டியது எனக்கு கடமை. இந்த அரசாங்கத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு சொல்லி சொல்ல வேண்டியது கடமை. அந்த கடமையை செஞ்சிருக்க நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டு நம்மளும் இதே போல வளர்ந்து நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் எண்ணத்தை வளர்த்து கொண்டு வாருங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.